விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் வெடிக்கும், மண்ணுக்குள்ள என்னமோ ஆகும். 3 நாள் கழித்து பார்த்தால் முளைத்திருக்கும். 3 நாட்கள் அந்த விதைப்பட்ட வேதனையை யாரும் அறிய மாட்டார். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது. வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. நீங்க நிறைய அவமானப்படுறீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. நிறைய அசிங்கப்படுறீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. இல்ல நிறைய பேர் உங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. அவமானங்களும் அசிங்கங்களும் நிறைய பேருடைய எதிர்ப்புகளும் வரப்பதா வாழ்க்கையில நீங்க வளர போறீங்கன்னு அர்த்தம். அம்மா இறந்து போனா பிள்ளைக்கு நல்ல சோறு கிடைக்காதான், வாய்க்கு ருசியா. அப்பா இறந்து போனா படிக்கிறீங்களா இந்த பள்ளிக்கூடத்துல, இந்த கல்வியை தொடர முடியாதான். கூட வந்தவன் பிறந்தவன் இறந்து போனாக்க தோல் வலிமை போயிடுமா. ஆனா மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிருண்டான். நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையின் அருமை அறிவில். வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் இடையில் இட்டு நிரப்பப்படுவது ஒன்னே ஒன்று வழியா தான். ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நிறைய படிச்சவங்க இருக்கான், ஏன் நிறைய பேர் ஜெயிக்கல? கடும் உழைப்பாளி என்று நம்மால் அறியப்பட்ட பலர் இருக்காங்க, ஏன் ஜெயிக்கவே இல்லை? மிகப்பெரிய புத்திசாலி என்று நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒருவர் இருக்கிறார், ஏன் ஜெயிக்கவே இல்லை? வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடையிலான கேப்பை ஃபில் பண்றதுக்கு பேர் டிசிப்ளின். தட் டிசிப்ளின் மேட்டர்ஸ். உங்களுக்கான லைஃபுக்கு ஒரு பிலாசபி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தத்துவம் இருக்கணும். வெற்றி மட்டுமே உங்கள் வாழ்வின் தத்துவமாக இருந்து விட முடியாது. ஒரு நிமிஷம் இதை கேளு நண்பா. பணம் இருந்தா நீ கடவுள், குணம் இருந்தா நீ குப்பை, நடிச்சா நீ நல்லவன், பேசுனா நீ பைத்தியக்காரன், அன்பு காட்டுனா நீ ஏமாளி, எடுத்து சொன்னா நீ கோமாளி. இதான் இந்த உலகம். உண்மைதானா? கமெண்ட் பண்ணு நண்பா.